IVM. It's story time. ஒரு நாட்டுக்கு பிரம்ம ராட்சசியால வந்த பிரச்சனைய தீர்க்க முடிஞ்சுதான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. கனகபுரம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா கனகவர்மனுக்கு ஒரே பொண்ணு. அவ தான் அந்த நாட்டோட இளவரசி காமினி. காமினி ஒரு நல்ல குருகுலத்துல சேர்ந்து படிச்சு ரொம்ப அறிவாளியாவும் நாட்டோட நிர்வாகத்தை கவனிக்கக்கூடிய திறமையோடையும் இருந்தாங்க. காமினிக்கு திருமண வயது வந்ததும் அவங்களோட புத்திசாலித்தனத்தையும் நிர்வாக திறமையையும் கேள்விப்பட்டு பல நாட்டு இளவரசர்கள் காமினிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு போட்டி போட்டாங்க. அவங்க எல்லாரோட உருவப்படத்தையும் கனகவர்மன் காமினி கிட்ட காட்டி இதுல யார உனக்கு கணவனா தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு கேட்டப்போ காமினி சொன்னாங்க, எனக்கு வரப்போற கணவர் நல்ல குணங்களை கொண்டவரா இருக்கணும், ரொம்ப துணிச்சல் மிக்கவராகவும் வீர செயல்களை புரியறதுக்கு தயங்காதவராகவும் இருக்கணும். நீங்க கொண்டு வந்திருக்கிற இந்த உருவப்படங்கள்ல அத மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. கனகவர்மனும் இளவரசியோட மனச நோகடிக்க வேண்டாம் அப்படிங்கிற முடிவோட எதுவும் பதில் பேசாம எடுத்துக்கிட்டு போன எல்லா படங்களையும் திரும்பவும் எடுத்துக்கிட்டு வந்துட்டாரு. இதுக்கு நடுவுல இளவரசி காமினியோட திருமணத்துல கவனத்தை செலுத்த முடியாத மாதிரி கனகவர்மனுக்கு வேற ஒரு புது பிரச்சனை வந்துச்சு. கனகபுரத்தோட வடக்கு எல்லையில ஒரு பெரிய காட்டுப்பகுதி இருந்துச்சு. அந்த பகுதியில குடியிருந்த மலைவாழ் மக்கள் எல்லாரும் கனகவர்மனை பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்க கனகவர்மன் கிட்ட, எங்களோட காட்டு பகுதியில மச்சுளின்னு ஒரு பிரம்ம ராட்சசி இருக்கா, நாளுக்கு நாள் அவளோட அட்டகாசம் அதிகமாகிக்கிட்டே போகுது, திடீர்னு வர்றதும் எங்களோட கால்நடைகளை பிடிச்சு சாப்பிட்றதையும் அவ ஒரு வழக்கமாவே வச்சுக்கிட்டு இருக்கா. கால்நடைகளோட நிறுத்திக்காம இப்பெல்லாம் மனிதர்களையும் பிடிச்சு தின்ன ஆரம்பிச்சுட்டா. ஆனா மனிதர்களை பிடிச்சு தின்றதுக்கு முன்னாடி அவ அவங்க கிட்ட 2 கேள்வி கேட்கிறா. அதுக்கு சரியான பதில சொல்லிட்டா கொல்லாம விட்டுடுறதாவும் சொல்றா. ஆனா மச்சுளி கேட்கிற கேள்விக்கு இதுவரைக்கும் யாராலையும் பதில் சொல்ல முடியலங்கிறதுனால எங்க மலைவாழ் இனத்திலேந்து மட்டும் அவகிட்ட மாட்டிக்கிட்டு 20 பேருக்கு மேல இறந்து போயிருக்காங்க. நீங்க உடனடியா ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து மச்சுளியோட அட்டகாசத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. கனகவர்மனும் அவங்க கிட்ட நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லி அவங்க எல்லாரையும் அனுப்பிவிட்டாரு. அமைச்சர்களோட ஆலோசனை செஞ்சதுக்கு அப்புறம் கனகவர்மன் அவரோட நாட்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. மச்சுளியோட அட்டகாசத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றவங்களுக்கு நாட்டுல ஒரு சிறு பகுதியை கொடுக்கறதா அவரு சொன்னதை கேட்டதுக்கு அப்புறமும் மச்சுளிய எதிர்க்கிறதுக்கு யாருமே முன் வரல. அதுக்கு காரணம் ஒரு சின்ன நாடு கிடைக்குங்கிறதுக்காக உயிரை விடுறதுக்கு யாருமே தயாரா இல்ல. இப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் கிராமத்திலேந்து ஒரு இளைஞன் கனகவர்மனை பார்க்கறதுக்கு வந்திருந்தான். அவன் ராஜா கிட்ட மச்சுளியோட பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாட்டோட வடக்கு பகுதிக்கு நான் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் ராஜா கேட்டாரு, உன்னை பார்த்தா ஒரு சாதாரண கிராமத்து ஆள் மாதிரி தெரியுது. மச்சுளி ரொம்ப வலிமையோட இருக்கிற ஒரு பிரம்ம ராட்சசி. அவ என்ன கேள்வி கேட்பாங்கிறதும் உனக்கு தெரியாது. நீ வீரனா, ஏதாவது போர்கள்ல நீ பங்கெடுத்துக்கிட்டு இருக்கியா, இல்ல ஒரு சின்ன நாடு கிடைக்குதே அப்படிங்கிற ஆசையில உயிரை விடுறதுக்கு தயாரா வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. இப்ப அந்த இளைஞன் சொன்னா, என் பேரு கனகரத்தினம், நான் வயல்ல வேலை செய்யற ஒரு சாதாரண விவசாயி. ஒரு சின்ன நாடு கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில நான் இந்த முயற்சியில இறங்கல. விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற அந்த மலைவாழ் மக்களுக்கு என்னால ஏதாவது ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு மட்டும்தான் பாக்கறேன். எங்க ஊர்ல ஞானசேகரன்னு ஒரு பெரிய பண்டிதர் இருக்காரு. மச்சுளி கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காக நான் அவரையும் என் கூட கூட்டிக்கிட்டு போறேன். நல்ல எண்ணத்தோடையும் துணிச்சலோடையும் கிளம்புற எனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னான். ராஜாவும் அவனுக்கு அனுமதி கொடுத்து நாட்டோட வடக்கு பகுதியில இருந்த அந்த காட்டு பகுதிக்கு அவனை கூட்டிக்கிட்டு போக
சில வீரர்களையும் வழிகாட்ட அனுப்பிவிட்டாரு. மச்சுளியை எதிர்க்கிறதுக்கு யாருமே தயாரா இல்லாதப்போ கிராமத்தை சேர்ந்த ஒரு விவசாய இளைஞன் முன் வந்திருக்கிறது இளவரசி காமினிக்கும் தெரிய வந்துச்சு. நாடு கிடைக்கும்னு ஆசைப்படாம மலைவாழ் மக்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற அவனோட நோக்கம் காமினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ராஜா அனுப்பின வீரர்கள் கனகரத்தினத்தையும் ஞானசேகரரையும் கொண்டு போய் நாட்டோட வடக்கு பகுதியில இருந்த அந்த காட்டுல விட்டுட்டு வந்தாங்க. அது வரைக்கும் கனகரத்தினத்தோட கூட வர்றதாவும் மச்சுளி கேட்கிற கேள்விகளுக்கு பதில சொல்றதாவும் சொன்ன ஞானசேகரர் அந்த காட்டை பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டாரு. அவரு கனகரத்தினத்துக்கிட்ட இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள போறது உயிருக்கு உத்தரவாதமா இருக்காது, இதுக்கு மேல நான் உன்னோட காட்டுக்குள்ள வரமாட்டேன், நான் இங்கேயே உக்காந்துருக்கேன், நீ போய் பிரம்மராட்சசி மச்சுளிய பார்த்துட்டு வா, உன் கூட வந்து என்னால உயிரை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒரு இடத்துல உக்காந்துட்டாரு. கனகரத்தினும் அவர்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதுக்கு மேல அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வர்றதுக்கு ஞானசேகரர் தயாரா இல்ல. என்ன சொல்லி அவரை காட்டுக்குள்ள கூட்டிக்கிட்டு போகலான்னு கனகரத்தினம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு இளைஞன் வந்தான். அவன் கனகரத்தினத்துக்கிட்ட, என் பேரு சோமசேகரன், மச்சுளியோட பிரச்சனைய ஒரு முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக நீ இந்த காட்டுக்கு வரப்போறதா நாடு முழுக்க பரபரப்பா பேசிக்கிட்டு இருந்தாங்க, நீ மச்சுளியை எப்படி ஒழிச்சு கட்டுறன்னு பாக்கறதுக்காகத்தான் நானும் இந்த காட்டுக்கு வந்தேன், நான் வேணா உன்னோட நண்பருக்கு துணையா இங்கேயே அவரு கூட உக்காந்துருக்கேன், நீ போய் மச்சுளிய பார்த்துட்டு வா அப்படின்னு சொன்னான். இந்த அடர்ந்த காட்டுல தனக்கு துணையா ஒரு இளைஞன் கிடைச்சது ஞானசேகரருக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு. அவரு கனகரத்தினத்துக்கிட்ட, இந்த இளைஞன் கூட பேசிக்கிட்டு நான் இங்கேயே உக்காந்துருக்கேன், நீ சீக்கிரம் போய் மச்சுளிய பார்த்துட்டு வந்துட்டா நாம நம்ம ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னாரு. புதுசா வந்த இளைஞன் சோமசேகரன் கிட்ட கனகரத்தினம் சொன்னா, இவர் பேரு ஞானசேகரர், எங்க ஊர்லயே இவர்தான் மிகப்பெரிய பண்டிதர், பிரம்மராட்சசி மச்சுளி கேட்கிற கேள்விகளுக்கு சரியான விடையை இவரால சொல்ல முடியும், அதனாலதான் நான் இவரையும் கூட கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன், இதுக்கு மேல என்னால இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள வர முடியாது, எனக்கு பயமா இருக்கு, உயிரை விடுறதுக்கு நான் தயாரா இல்ல அப்படின்னு இவரு சொன்னதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம நான் நின்னுகிட்டு இருந்தேன், இவரை இந்த அடர்ந்த காட்டுல தனியா விட்டுட்டு போறதுக்கும் எனக்கு மனசில்ல, நல்ல வேளையா நீ இங்க வந்து இவருக்கு துணையா இருக்கிறதா சொன்னதும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு, நீங்க 2 பேரும் இங்கேயே ஓய்வெடுத்து பேசிக்கிட்டு இருங்க, நான் போய் பிரம்மராட்சசி மச்சுளிய பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டையும் விடை பெற்றுக்கிட்டு கனகரத்தினம் மட்டும் தனியா கிளம்பினான். கனகரத்தினம் அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தட்டு தடுமாறி நடந்து போய்கிட்டு இருந்தான். வந்த வழி மறந்துடக்கூடாதுங்கிறதுலயும் அவன் ரொம்ப கவனமா இருந்தான். 2 மணி நேரம் அவன் நடந்து போனதுக்கு அப்புறம் ஒரு சின்ன குகை இருக்கிறத அவன் பார்த்தான். அந்த குகை வாசலுக்கு அவன் வந்தப்போ யாரோ பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேட்டுச்சு. குகைக்குள்ளேந்து யாரோ வரப்போறாங்க அப்படிங்கிற நினைப்போட கனகரத்தினம் குகையோட வாசலையே பார்த்துக்கிட்டு இருந்தப்போ அந்த குகைக்கு மேலேந்து பிரம்மராட்சசி மச்சுளி தடார்னு கீழே குதிச்சா. எதிர்பாராம அவ குகை மேலேந்து கீழே குதிச்சதும் அவளோட உருவத்தையும் பார்த்து கனகரத்தினத்துக்கு ஒரு நிமிஷம் தூக்கி வாரி போட்டுச்சு. அவளோட உருவத்தை பார்க்கும்போது தான் அவளோட சுண்டு விரல் அளவுக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற நினைப்பு வேற கனகரத்தினத்துக்கு கொஞ்சம் கவலைய உண்டு பண்ணிச்சு. ஆனா அவன் தன்னோட கவலைய வெளிக்காட்டிக்காம மச்சுளி முன்னாடி தைரியமா நின்னான். நான் இந்த காட்டுல இருக்கிறது தெரிஞ்சு யாருமே இந்த காட்டு பக்கம் வராம இருக்கும்போது எவ்வளவு துணிச்சல் இருந்தா என்ன பாக்கறதுக்காகவே நீ இந்த காட்டுக்கு வந்திருப்ப அப்படின்னு கேட்டு கனகரத்தினத்தை தன்னோட ஒரு கையால அலட்சியமா பிடிச்சு தூக்கினான். ஆனா கனகரத்தினம் கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமா இருந்தது மச்சுளிக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன பாக்கற எல்லாருமே பயந்து நடுங்கிக்கிட்டு என்ன தயவு செஞ்சு விட்டுடுன்னு என்கிட்ட கெஞ்சி கதறுவாங்க, ஆனா நீ ஏன் அப்படி பயப்படல, நீ பெரிய வீரனா இல்ல அறிவு கெட்டவனா அப்படின்னு அவங்கிட்ட மச்சுளி கேட்டா. இப்ப கனகரத்தினம் அவகிட்ட, நான் யாரா இருந்தா உனக்கென்ன, நீ கேட்கிற கேள்விகளுக்கு நான் சரியான பதில சொல்லிட்டா நீ என்ன கொல்ல மாட்டேங்கிறது எனக்கு நல்லா தெரியும், சரியான பதில சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கும்போது நான் எதுக்காக பயப்படணும்,
நீ உன்னோட கேள்விகளை கேளு, நான் பதில் சொல்ல காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். இப்ப மச்சுளி அவங்கிட்ட, இந்த உலகத்துக்கெல்லாம் பொதுவா ஒரே ஒரு கடவுள் தான் இருக்கணும்னா அது யாரு, இதுதான் என்னோட முதல் கேள்வி அப்படின்னு கேட்டா. கனகரத்தினம் அதுக்கு பதில் சொல்லாம, உன்னோட 2வது கேள்வியையும் கேளு, 2 கேள்விக்கும் சேர்த்தே நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னான். உடனே மச்சுளி அவங்கிட்ட, ஒரு கேள்விக்கா பதில் சொல்லாம 2 கேள்விக்கும் சேர்த்தே பதில் சொல்றேன் அப்படின்னு நீ நம்பிக்கையோட சொல்றதுனால நான் கேட்கிற 2 கேள்விகளுக்கும் சேர்த்து நீ ஒரே பதில தான் சொல்லணும். தப்பு செஞ்சவங்களுக்கு ஒரு தண்டனைய கொடுத்துட்டு அந்த தண்டனைய கொடுத்ததுக்காக ரொம்ப வருத்தப்படுறது யாரு, இதுதான் என்னோட 2வது கேள்வி அப்படின்னு சொன்னான். இப்ப கனகரத்தினம் மச்சுளி கிட்ட சொன்னா, உன்னோட 2 கேள்விகளுக்கும் இப்பவே என்னால பதில் சொல்ல முடியும். ஆனா எனக்கு உன்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள் இருக்கு. என்னோட உயிருக்கு உயிரான நண்பர்கள் 2 பேரு காட்டுக்குள்ள வர்றதுக்கு பயந்துகிட்டு இந்த காட்டோட எல்லையிலேயே உக்காந்துகிட்டு இருக்காங்க. நான் அவங்கள ஒரே ஒரு தடவை பார்க்கறதுக்கு உன்னோட அனுமதி வேணும். ஏன்னா ஒருவேளை என்னோட பதில் தப்பா இருந்தா நீ என்ன உயிரோட தின்னுடுவேங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னோட நண்பர்களை என்னால பார்க்க முடியாது. அப்படிங்கறதுனால தான் இப்ப உங்ககிட்ட இந்த வேண்டுகோளை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உடனே மச்சுளி அவங்கிட்ட, உன்னை பார்த்தா நல்லவனா தெரியுது. இதுவரைக்கும் எல்லாரும் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்தப்போ நீ மட்டும் துணிச்சலா என்னோட கேள்விக்கு பதில் சொல்றேன் அப்படின்னு சொன்னதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நீ என்னை ஏமாத்த மாட்டேங்கிற நம்பிக்கையும் எனக்கு இருக்கு. அதனால உன்னோட வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு உன்னை நான் இப்ப கீழே இறக்கி விடுறேன். நீ சீக்கிரமா போய் அவங்கள பார்த்துட்டு பொழுது இருட்டுறதுக்குள்ள இங்க திரும்ப வந்துடு. ஒருவேளை உன்னோட பதில் தப்பா இருந்தா இதுதான் உன்னோட கடைசி நாள்ங்கிறதையும் நீ மனசுல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கனகரத்தினத்தை கீழே இறக்கி விட்டா. பொழுது இருட்டுறதுக்கு இன்னும் 4 மணி நேரம்தான் இருந்ததுனால கனகரத்தினம் வேக வேகமா ஞானசேகரர் இருந்த இடத்துக்கு ஓட ஆரம்பிச்சான். இந்த கதையோட தொடர்ச்சிய அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை IVM பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.